அவ்வளவு இருக்கு. இந்த மாதிரி விவசாயம் இருக்கா? பிளாட் போட்டு வித்துட்டாங்களா? அவங்க பேர பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கூத்துக்கிட்டு ஆட்டாட்டுக்கு என்ன பண்றது? இந்த தப்பு யாரோட உங்களோடதான். நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. நம்ம ஓட்டு போட்டதான் வந்தாங்க. நீங்க நம்புனீங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க. ஒரு முறை எங்களை நம்புங்க. உங்க மேல தப்பு கிடையாது. அவங்கள நம்புனீங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க. நாங்களும் ஏமாத்திட்டோம். அதனால திரும்ப நம்ம இனிமேல இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம அவங்கள ஏமாத்தணும். திரும்பவும் நம்ம அவங்க ஏமாத்தணும். சரியா? விவசாயிக்கு ஆமா, நம்ம நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டோம்ல. தெளிவா இப்ப பேசிட்டு நாளைக்கு கொண்டு இப்படி பாட்டில காமிச்சிட்டாங்கன்னா மனசுக்கு நான் சாப்பிட மாட்டாங்க. என்ன சின்னத்துல போட போறீங்க ஓட்டு? விவசாயி சின்னம், விவசாயி சின்னம் பண்றோம். நாங்க வந்து ஆனா உண்மையானவங்க நீங்க. உங்க பேத்தி நானே எனக்கு ஆதரவு பண்ணுங்க. நம்மள விவசாயம் பண்றோம்ல, விவசாயியே சின்னமா கொண்டு வந்திருக்கோம். ஓட்டு போட உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? சின்னம் இந்த தொகுதியில வேட்பாளர் நான் போட்டிடுறேன். எனக்கு திருவாரூர் நாமக்கல் சீமானம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கட்சியில இருந்தா நாங்க வேட்பாளரா போட்டிடுறேன். என் பேரு வினோதினி. நான் MBA படிச்சிருக்கேன். ஒரு படிச்ச வேட்பாளர். ஏமா நீங்க பரவாயில்ல உட்காரலாம்ல. மாத்தி ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல. பெண்களோட நிலைமை இந்த நாட்டுல எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பொம்பளை பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பிட்டு வயிற்று நெருப்பு கட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியிருக்கு. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, 7வது படிக்கிறான். அந்த ஆட்டோல வரதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு உசுரே போயிடும். அந்த மாதிரி நிலைமை. ஏன்னா இங்க எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடுச்சு. கொலை கற்பழிப்பு தான் அதிகமாயிட்டு இருக்கு. காரணம் நீங்க இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி இதுதான் கூட்டணியில இருக்க. கம்யூனிஸ்ட் தனியா பிரிக்க முடியாது. எல்லாம் ஒன்னாதான் நிக்கிறாங்க. நீங்க பேசுற 10 வாரத்துல ஒரு வார்த்தை குழுக்கடன் பத்தி பேசுறீங்களா இல்லையா? பாக்குறீங்க, ஒரு அம்மா கரும்புட்டிய விக்குது. கரும்புல தாங்க முடியல, தற்கொலை பண்ணிக்குது. வேற வழியில நீ செத்தாலும் பணத்தை கட்டுட்டு போறானா இல்லையா? வீட்டு வாசல் நிக்கிறான். நீங்க சாணி அரிசி போடுறதுக்கு அவன் எப்ப எழுந்திருக்கானே தெரியல. நீங்க சாணி அரிசி போடுறதுக்கு முன்னாடி அவன் வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்கான். நீ செத்தாலே அந்த பணத்தை கட்டுறான். நடி எடுத்து ஒரு அம்மா செத்தே போயிடுச்சு. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு அம்மா என்ன கரும்புட்டிய விக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம் பாருங்க. ஆனா என்ன பண்றாங்க, நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் திமுக பேசி அந்த 1000 ரூபாய் வச்சு ஸ்டாலின் ஐயா அவர் பொண்டாட்டி அந்த குடும்பத்தை நடத்த முடியாது. அந்த குடும்பத்தை நடத்த முடியுமா? நம்ம போறோம்ல பஸ், அதுல இலவச பேருந்து நம்ம சொல்றாங்க. நமக்கு 10 ரூபாய் கொடுத்து போறது கூட நமக்கு வக்கு இல்ல. அந்த அளவுக்கு நம்ம கேவலமா போய் நிக்கிறோம். நமக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு நீங்க பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியில அவ்வளவு வளம் இருக்கு. விவசாயம் இருக்கு, நிறைய மரங்கள், தென்னை மரங்கள் இருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்க முடியும். பெண்களுக்கான அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கயிறு தொழிற்சாலை, கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் சம்பந்தமா நிறைய உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்க முடியும். இல்ல, நம்மள அடிமையதான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிற நானும் ஒரு கூலி தொழிலாளோட பொண்ணுதான். நிக்கிறேன், வந்து எல்லாரும் வர்றோம் போறோம். மக்களுக்கு சேவை செய்யணும். நாங்களும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நாங்களும் வந்திருக்கோம். என் வீட்டையும் நடக்குது குடியால அவ்வளவு சீரழியும். ஆளை வச்சிருக்கிறது திமுக அரசு தான். அவங்களுக்கு தான் தெரிஞ்சு, நம்ம தெரியாம தப்பு பண்றது வேற. தெரிஞ்சுதான் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். சாராயில வச்சிருக்கவனு தான் நம்ம ஓட்டு போடுறோம். கஞ்சா விக்கிறவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். இன்னைக்கு குடுக்கடலாம் அதிகரிச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாகுறோம். இந்த நிலைமையை இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்கு. ஒரு தரமான அரசு, மக்களுக்கு ஒரு உதவி செய்யற அரசு, மக்களுடைய நலன்ல அக்கறை செலுத்துற அரசு என்ன பண்ணீங்கன்னா தரமான கல்வி கொடுக்கணும், தரமான மருத்துவத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க GH போனீங்கன்னா நீங்க ஒரு நோயின் போவீங்க, ஆனா திருப்பி வரும்போது வேற நோயோட தான் நீங்க திருப்பி வரணும். நீங்க தண்ணி நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, ஆனா இன்னும் 5 வருஷம் கழிச்சு இங்க தண்ணி தட்டுப்பாடு இருக்குதா இல்லையான்றதை நீங்க பாருங்க. இப்பவே திருத்துறைப்பூண்டி நகர பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி உப்பா போயிடுச்சு. ஆமா, இது காரணம் யாரு?
கம்யூனிஸ்டுக்கு தான் நம்ம வாக்கு போடுவீங்க. திமுக எப்பாவது தான் நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க, நம்ம வாக்கு வாங்கிட்டு அதிமுகவுடையோ திமுகவுடைய கூட்டணி போறாங்க. அவங்க கூட்டணி போனதுக்கு அப்புறம் நம்மளுக்காக அவங்க எதுவுமே அவங்கள்ட்ட நம்மளுக்காக வாதாடி பெற்று தர முடியல. அவங்க ஏன்னா முதலமைச்சரா ஒண்ணு அதிமுக இருக்க முதலமைச்சர் எடப்பாடியா இருக்கிறாங்க, இல்ல ஸ்டாலின் ஐயா இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு கம்யூனிஸ்டால முடியல. வாக்கு நம்மள்ட்ட வாங்கிட்டு அவங்கள்ட்ட போய் சேர்ந்துறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, நம்மள வாக்கு போடுறதோட முடியுது. நம்ம ஏதாவது தண்ணி வேணும் கேட்டோம்னா திரும்ப நம்ம வாக்கு போட்டு அதே எம்எல்ஏ நம்ம அழைச்சிட்டு வாங்க நம்ம ரோட்டை மறப்போம் அப்படிங்கிறாங்க. ரோடு இது மாதிரிதான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் காரணம் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டு உங்க வலியும் வேதனையும் உணர்ந்து இவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க, இந்த ஆட்சியாளர்கள் நம்ம செய்யவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சு உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துதான் அண்ணன் சீமான் கூட இந்த ஆமா ஏற்கலப்பை சின்னத்தை வாங்கிருக்கிறோம். இந்த உழவர் சின்ன ஏற்கலப்பை சின்னத்துக்கு நம்ம இந்த சின்னத்தை மறந்த கூடாது. மாதிரி நீங்க இத்தனை ஆண்டு காலமா போட்ட சின்னம் நம்மள பழி வாங்கிட்டாங்க. ஏற்கலப்பை சின்னம் விவசாய சின்னம், இதை நம்ம மறந்த கூடாது. இந்த சின்னத்துக்கு வாக்கு போட்டு நம்ம எளிய பிள்ளைகளை தேர்ந்தெடுங்க. அவங்க எல்லாம் பணம் கொடுத்து வளர்த்து கேட்பாங்க. நாங்க பணம் கொடுக்க மாட்டோம். உங்களுக்காக போராட